நான் உடம்பு முடியாமல் நல்லா கஷ்டப்பட்டு வந்தேன். நாங்கள் வந்து தானு டாக்டரை தான் பார்த்தோம். அது நான் முதல்ல இடையில ஒரு 2005 போல் வந்துருந்து அங்கே வேறு ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு தான் இங்கே டாக்டரை பார்க்க வந்தோம். வந்த பிறகு அவங்க ஒரு ஆஞ்சோ பார்க்கணுன்னு சொன்னாங்க. சொன்னதில் குற்றம் இருக்குன்னு சொன்னாவா, உடனே பார்த்தா நல்லது அப்படின்னாவா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ 3 நாள் ஆகும் கொணாவி இன்னைக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம். என் பேர் மரிய பீட்டர். என் மனைவிக்கு உடம்பு முடியாமல் வேறு ஆஸ்பத்திரியிலே மருந்து வாங்கினா அங்கே குறையில்லை. அது சனிக்கிழமை இங்கே வந்தோம். கிம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். தானு டாக்டரை பார்த்தோம். ஆஞ்சோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஆஞ்சோ பண்ணி இந்த பிறகு இப்போ நல்லா இருக்குது. நாங்கள் 3 நாளையில் வீட்டுக்கு போகிறோம். நல்லா இவ்வளோ சிஸ்டரும் வேறு அன்பாக பாசமாக எங்களை கவனிச்சாங்க. நன்றி. ஸோ குட் மார்னிங். என் பேர் டாக்டர் தானு, கார்டியாலஜிஸ்ட், கிம்ஸ் நாகர்கோவில் ஹாஸ்பிட்டல். ஸோ என்னோடய பேஷண்ட் மிஸ்ஸஸ் டெய்ஸி. அவங்க வந்து வெளியூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு மூச்சு வாங்க தான் போயிருக்காங்க. ஸோ மூச்சு வாங்க தான் போய் 10 days அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட இசிஜி, இருதயம் எக்கோ, ஹார்ட்டோட ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு எல்லாமே நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வெறும் மெடிசின்ஸில் மட்டும் ட்ரீட் பண்ணிவிட்டு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் 1 மாதம் அவங்க ஃபாலோஅப்பும் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால அந்த ஒரு மூச்சு வாங்குறது வந்து கம்ப்ளீட்லி மாறல. ஸோ அதனால் நம்ம கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்னை பார்க்க வந்தாங்க. ஸோ வந்த சமயம் அப்போது நானும் பார்த்தோம். இசிஜி எக்கோ எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. இசிஜி எக்கோ எல்லாமே நார்மலாக இருந்தும் அவங்களுக்கு வந்து நல்ல மூச்சு வாங்குற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தது. நல்ல மூச்சு இறைக்குது, மேகசின் மூச்சு இறைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு பார்த்த சமயம் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோன்னு எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் ஆன்ஜியோ பண்ணோம். ஸோ ஆன்ஜியோ பண்ணதில் அவங்களுக்கு பிரதான இரத்த குழாய், ஹார்ட்டோட இரத்த குழாயில் பிரதான பார்ட்டில், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டில் 99% அக்ளூஷன் இருந்துச்சு. அக்ளூஷனாக 99% பிளாக் இருந்துச்சு, கொழுப்பினால் ஆன பிளாக்கு. ஆனால் இத்தனைக்கும் அவங்களுக்கு அவுட் சைடு இசிஜி எக்கோ எல்லாமே நார்மல். இந்த 99% பிளாக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நோய். இதுக்கு தான் நாங்கள் ஆன்ஜியோ பண்ண சொன்னோம். அந்த 99% எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனால் அவங்கள நம்ம வந்து காப்பாற்றவே முடியாத அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் கூடுதல். ஸோ அதனால தான் ஆன்ஜியோ பண்ணோம். ஆன்ஜியோ பண்ணி அந்த 99% பிளாக் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பேஷண்ட்டையும் புரிய வச்சு அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் உடனே அந்த லெஃப்ட் மெயின் டு எல்ஐடின்னு சொல்லுவோம், அதாவது அந்த பிரதான ரத்த குழாயோட மெயின் ரத்த குழாயில் ஸ்டென்ட் பண்ணி சாட்டர்டே தான் பண்ணோம். 1 day பண்ணி சண்டே ரூமுக்கு மாற்றிட்டோம். இன்றைக்கி மண்டே டிஸ்சார்ஜ். ஸோ திஸ் இஸ் யூஸ்வலி சில இடத்துல வந்து பைபாஸ் வரையும் சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்டெண்டிங்லேயுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் சாட்டர்டே அட்மிட் ஆனவங்க சண்டே மண்டே ஜஸ்ட் 2 days டிஸ்சார்ஜும் ஆயாச்சு. இப்போ நல்லா இருக்காங்க. ஃபாலோஅப்பில் வருவாங்க. தேங்க்யூ.